அடிபட்டு மிதிப்பட்டு விட்டு வாங்கி நஷ்டப்பட்டு நடுவுல நமக்கே தெரியாம ஒரு முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்விக்கு பதிலே தெரியாம இருக்கும். சார் நிறைய பேர் என்கிட்ட இந்த ஃபண்ட்ஸ் இந்தியாவில் வந்துட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து கேள்வி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வி, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியும். நிறைய படிச்சிருக்கேன் சார், ஆனால் நிறைய அது படிச்சிருக்கேன், அதை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் சார். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஏகப்பட்ட புக்கு, ஏகப்பட்ட ஆர்டிகளையும் ஏகப்பட்ட வீடியோவும் படிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? நடக்குமா? அது ஏன் நடக்காது அப்படின்னா, நம்ம படித்தது ஒன்று அங்கே ஒன்று வேற மாதிரி இருக்குன்றது இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடுவில் வரும், அதை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். மற்றபடி கரெக்டாக ஆப்ரேஷனே பண்ணுற பாதி வரையும் கரெக்டாக போகும். திடீர்னு பார்த்தா அவரோட வேற ஏதோ இடத்துல அந்த பிரச்சனைக்கு இந்த இதில் அவர் படிச்சிருக்க மாட்டார். மாட்டிப்பீங்களா இல்லையா? சும்மா ஒரு பேச்சு சொல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணுறத பண்ணவும் கூடாது, அது வேற விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரியே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கே தெரியாமல் ஒரு முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்விக்கு பதிலே தெரியாமல் இருக்கும். 10 பேர்கிட்ட விசாரிப்பீங்க, 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க. அப்படிங்க என்ன கன்ஃபியூஷன், நமக்கு அதை பற்றி நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எப்பயுமே வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, புரியாத ஒரு விஷயத்த, அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கூட தெரிஞ்சுக்கிட்ட யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நேர்மையான ஒரு ஆள், அது ரொம்ப முக்கியம். கூட வச்சுக்கிறதுனால காசுக்கு ஏற்ற பணியாரங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ த்ரோ பீனட்ஸ் ஒன்லி மங்கீஸ் வில் கம் அப்படின்னா. அதாவது வேர்கடலையே போட்டால் குரங்கு தான் வரும், மனுஷனுக்கு புத்திசாலித்தனம் யாரும் வரமாட்டோம். அந்த மாதிரி எந்தெந்த நேரத்தில் எது எதுக்காக பணம் செலவு பண்ணணும், அது இதெல்லாம் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஊர் புதுசு, சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, இடம் தெரியலன்னா யார்கிட்ட ஒருத்தர் கேட்போம்ல. ஏன் அந்த ஒருத்தர்கிட்ட கேட்போம்? 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு போல 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. ஸோ அந்த 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகும்ல. அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் தப்பு, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ வந்துட்டு கரெக்டான ஒரு ஆள் அவங்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தப்பு நடக்கும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியும், நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்தீங்கன்னா 8% இல்லை 10% வரும். இதே ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை வச்சுருந்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட 18 இல்லை 20% ரிட்டர்ன் வர்ற மாதிரி பார்த்துப்பாங்க. அவருக்கு பணம் கொடுக்கணுமே, அவருக்கு. சார் நான் ஒன்று கேட்குறேன், அவர் எவ்வளோ உழைக்கிறார் உங்களுக்காக? அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதுக்கெல்லாம் ஒரு விலை இல்லையா? அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன்? 10 பைசா, 15 பைசா, 25 பைசா, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்காக அவ்வளோ பேசுவீங்க. சரி, 8% 10% வாங்குறீங்க, அவர் வந்து 18% 20%, 0.25%, 0.5, 1.5 இல்லை 0.35 ஏதோ கொடுத்தாங்க. மிச்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 8% வாங்கி கொடுக்குறாரு இல்லையா அவரு? அந்த வாங்கி கொடுக்குறது எப்படி வருது? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் பார்க்குறாரு, என்னம்மா பிரச்சனை? இதான் வருது, தலைவலியா, நான் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. 5 செகண்டு எவ்வளோ கன்சல்ட்? 500 ரூபா. என்ன சார் அது அநியாயமாக இருக்கு, வெறும் 5 செகண்டு 500 ரூபா வாங்கிட்டார். அந்த 5 செகண்டுக்கு 500 ரூபா. அவரோட நாலேஜ், அவருடைய அந்த திறமை. நீங்கள் சொன்ன உடனே உடம்புல இதுதான் பிரச்சனை, இதெல்லாம் தான் உடம்புல நடந்திருக்கு, டீவியேட் ஆயிருக்கு, அதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா இந்த இதுக்கு நிவர்த்தி ஆயிடும்னு தெரிஞ்ச அந்த நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜுக்கு தான் துட்டு தர ஒரு டைம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் யாராவது ஒருத்தர் கூட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான் ஒரு மெத்தட், நஷ்டம் வராது. நல்ல ஆள், திறமையான ஆள், நேர்மையான ஆள், இது 3 நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கஞ்சத்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, மாட்டிப்பீங்க. எப்போ தெரியுமா மாட்டிப்பீங்க? கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுறது யாருமே. அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் இது பண்ண இல்லைம்மா, அன்றைக்கி நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை, இப்போ எதுக்குமா நான் திருப்பி கேட்பேன், பதில் என்ன சொல்லுங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு யார்கிட்ட கேட்பேன், அந்த தப்பான ஆளாக இருக்கும். அவர் அப்படியா சார், நீங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி 4-5 பேர் ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணிடுவோம். ஏன் தப்பான மிஸ்கைட்? இவர் போய் தப்பான ஒரு ஆள் தப்பு கேட்க, அவரு தப்பாக மிஸ்கைட் பண்ணிட்டு இன்னைக்கு அவசப்படுறாரு. என்ன சார், அவர் பேச்சு கேட்டு நான் பண்ணிட்டேன், அதனால இப்போ நான் அவசப்படுறேன் சார். எந்த விஷயத்தையும் யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், யார் கூட இருக்கணும்னு நமக்கு தெரியணும். ஒன்று வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயம் உலகத்தை ஃப்ரீயாக வரவே வராது. நீங்க இலவசமா எல்லாம் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நடக்கவே நடக்காது. இப்போ
ஒரு சாதாரண ஒரு இடத்துல போய் இட்லி வாங்குறீங்க, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் இட்லி வாங்குறீங்க, டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இது 5 ரூபா இருக்கும், இல்லை அது 10 ரூபா, இல்லை 10 ரூபா, இல்லை 20 ரூபா இருக்கும். டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ். இது வயிற்றுக்கு ஏதாவது கோளாறு பண்ணலாம், அது வயிற்றுக்கு கோளாறு பண்ணாது. இது வயிற்றுக்கு கோளாறு பண்ணிட்டு நான் 10 ரூபா சேவ் பண்ணேன், இதில் 10 ரூபா தான் இட்லி, அங்கே 20 ரூபா பட்டியல் சொல்லி இந்த 10 ரூபா நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தா டாக்டருக்கு 500 ரூபா கொண்டு போய் கொடுப்பீங்க, இல்லை 200 ரூபா கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த 20 ரூபா இட்லி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்துருக்கும். கரெக்ட் தானே? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ நீங்கள் இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிக்கெஸ்ட் டிராபேக், மிஸ்டேக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், நான் ஒன்று பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ எவ்வளோ புக்கு இருக்குது சார், நான் படிக்கிறேன் சார், படித்து கற்றுக்கிறேன் சார். என்ன சார் அப்படின்னா சார் முடியாதவங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 100 புக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு புக்கு ஒன்றுமே புரியாதா? என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் சார் உண்மை. ஒன்றும் இல்லை, ஒரு மெடிக்கல் கோர்ஸு நீங்கள் காலேஜுக்கே போகும்போது வீட்டில் உட்காந்து அந்த எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லை அனாட்டமியை பற்றிலாம் படித்து பாருங்கள், ஒன்றுமே புரியும். ஏன்னா மெடிக்கல் டெர்மினாலஜிலாம் ரொம்ப ஜாஸ்தி. சரி, அது வேணாம் விடுங்க. சட்டம் நம்ம பேசுங்களேன், ஒரு லா புக் ஏதாவது உட்காந்து படித்து பாருங்கள், ஏதாவது புரியும், ஒன்றுமே புரியாது. ஏன்னா அதில் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கும், லீகல் லாங்குவேஜ். எப்படி புரியும்? அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட லாங்குவேஜை யூஸ் பண்ணிப்பாங்க, அக்ரானிமி யூஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, சுத்தமா புரியாது சார். நீங்க 10 தடவை படிங்க, 100 தடவை படிங்க, ஒண்ணுமே புரியாது. அதுதான் உண்மை. அப்ப எப்படி சார் இதெல்லாம் கத்துக்கிற அனுபவம்? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிபட்டு மிதிப்பட்டு, நான் அடிபட்டு மிதிப்பட்டு விட்டு வாங்கி நஷ்டப்பட்டு லாபம் சம்பாதிச்சு பல தவறுகளை செய்து, பல நல்லதும் செய்து, தவறுகளை ஒவ்வொரு தவறும் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி கற்றுக்கிட்டா தான் சார் ஷேர் மார்க்கெட்டில். நீ நினைக்கிற மாதிரி புக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புக்கில் படித்து நான் கொடுக்குறேன், அப்படியே படிங்க, 5% உங்களுக்கு புரியாது. அதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஷேர் மார்க்கெட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா கூட ஒரு அட்வைசர் வச்சுக்கோங்க, நல்ல அட்வைசர் வச்சுக்கோங்க. ஹீ வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக அது லாங் டேர்ம்லையும் எந்த விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்குமே தவிர நஷ்டத்தை கொடுக்காத. தயவு செஞ்சு பைசா சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூபாவை நஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலை நீங்கள் உங்களுக்கு உருவாக்குங்க. இது என்னோட சஜஷன். இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன், ஐ லீவ் இட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.